அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. அத்தியாயம் 14. பாரதியை அழைத்து கொண்டு அலுவலகம் வந்த வாஞ்சிநாதன் அவளை உட்கார சொல்லிவிட்டு டிஃபன் கொண்டு வர சொன்னான். என்னம்மா நீங்க? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். இப்ப எனக்கு விருந்தோம்பல் ஒண்ணுதான் குறைச்சல் என்று சிடுசிடுக்கவும் சிரித்தவன், அடேங்கப்பா, இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கே என்று சொல்லவும் விழிகள் விரிய வியப்புடன் அவனை பார்த்தவள் ஆச்சரியமான குரலில், எப்படி மாமா தெரியும் உனக்கு என்று வினவவும், உன் வயசு பெண்களுக்கு சிக்கல்னாலே காதல் பிரச்சனையாதானே இருக்கும். அதுவும் அத்தை மாமாவுக்கு தெரியாம வந்திருக்கேனா? புரியாதா எனக்கு? ஐ எம் கரெக்ட்? எஸ், யூ ஆர் கரெக்ட் அண்ட் கிரேட் மாமா. சரிம்மா, முதல்ல சாப்பிடு. உன்னை பார்த்தா 10 நாள் பட்டினி கிடந்தவ போல தெரியுது. சாப்பிட்டு தெம்பா உன் பிரச்சனையே சொல்லுமா. பாரதி சாப்பிட ஆரம்பிக்கவும் தொலைபேசி ஒலித்தது. சொல்லுங்க தேவி. சாரி சார், உங்களை பார்க்க சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. கீர்த்தனா உலகநாதன்னு சொல்ல சொன்னாங்க என்றதும் முகம் மலர்ந்து போய் மனதில் உற்சாகம் கரை புரண்டது. நாளிதழில் அந்த பள்ளியில் வந்த விளம்பரத்தை பார்த்ததும், ஆகா, இது கீர்த்தனா வேலை பார்க்கும் பள்ளி ஆயிற்றே என்று மனம் முதலில் துள்ளினாலும் அடிமனதில் வேரூன்றி இருந்த மனிதாபிமானம் வென்றது. நாம் செய்யும் சிறு துள்ளி போன்ற உதவி முதியோர்களை போய் சேர்கிறதே என்ற திருப்தியில் அன்பளிப்பு தொகையை அந்த பள்ளிக்கு அனுப்புவதாக கூறினான். ஆனால் கீர்த்தனாவும் மற்ற ஆசிரியர் ஒருவரும் நன்றி சொல்ல வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் இருவரையும் முதலில் தப்பாக நினைத்தேனே என்று குன்றி போனான். சார், அவங்களை உள்ளே அனுப்பவா என்று தேவியின் குரல் ஒலிக்கவும் சுதாரித்தவன், தேவி, அவங்களை ஒரு 10 நிமிஷம் காத்திருக்க சொல்லுங்க, நானே கூப்பிடுறேன். அதற்குள் பாரதியும் சாப்பிட்டு முடிக்கவும், சொல்லு பாரதி. மாமா, அவர் பெயர் சத்யா, சத்யமூர்த்தி. சென்னையிலே உள்ள தனியார் நிறுவனத்துல மேனேஜரா இருக்கார். ரொம்ப நல்லவர். அவரும் என்னை உயிரா விரும்புகிறார் என்றதும் அவளை கூர்மையாக பார்த்தவன், பாரதி, இது உண்மை காதல் தானே? இல்லை சும்மா இந்த வயசுக்கே வர்ற கோளாரா? ஐ மீன் இன்ஃபாக்சுவேஷனா என்றதும் பதறியவள், மாமா, நாங்க வாழ்க்கையிலே ஒன்று சேரணும்னு விரும்புகிறோம், இது சத்தியம். சரி, அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? முதல்ல விருப்பம் இல்லை. அப்புறம் என்னை ஒரு நாள் அவங்க அம்மா கோயிலில் வச்சு பேசினாங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சு போச்சு என்று நாண சிரிப்புடன் சொல்லவும், இங்கே பாருடா வெக்கத்தை என்று சிரித்தவன், அப்ப அவங்க பக்கம் எதுவும் பிரச்சனை இல்லை, இதுல நான் எங்க வர்றேன்? என்னது வர்றியா? உன்னை மலை போல நம்பி வந்திருக்கேன் மாமா. எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட பேசி என் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடு மாமா. அபயம் அளித்தோம் அவளையே என்று வாஞ்சிநாதன் சொல்லவும் தலையில் அடித்து கொண்டவள், இப்ப எதுக்கு டி ராஜேந்திரன் மாதிரி ரைமிங்கா வசனம் பேசுற? டைமிங்கா வந்த ரைமிங் இது என்றவன், அத்தையும் மாமாவும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவரு வேற ஜாதியா, அதான். அவ்வளவுதானா என்றவன், சரி பாரதி, நீ இனி கவலைப்படாதே. அத்தை மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறது என் வேலை. அது சரி, இந்த நல்ல விஷயத்தை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன பரிசு கொடுப்ப என்று சீண்டவும், போனா போகட்டும்னு எனக்கு பிள்ளை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன். நேரம்தான் தாயே என்றவன், பாரதி, இப்ப நீ நேரம் நம்ம வீட்டுக்கு ஆட்டோவில் போயிடு. இங்கே என்னை வந்து பார்த்ததா சொல்ல வேணாம். வர்ஷினிக்கும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ஒரே சமயத்துல 2 கல்யாணத்தையும் ஜமாய்ச்சுடலாம். அதுக்கு முன்னாடி அவரோட செல் நம்பர், விலாசம், வேலை பார்க்குற இடம் பற்றிய ஒரு விவரம் வேணும். எல்லா விவரமும் கேட்டவன் அவளுடன் அறையை திறந்து வெளியே வந்தான். அங்கே கீர்த்தனாவையும் உலகநாதனையும் பார்த்து ஒரு புன்னகையுடன் அருகில் சென்று, சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்லை சார், பரவாயில்லை என்று உலகநாதன் சொல்ல அவருடன் நட்பாக கை குலுக்கிவிட்டு, ப்ளீஸ் உள்ளே வாங்க என்று அழைத்தான். மாமா, நான் கிளம்புறேன். உன்னைதான் நான் நம்பியிருக்கேன் என்று பாரதி சொல்லவும், கவலையே படாத பாரதி, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியும், நான் பார்த்துக்கிறேன் என்றான். சுந்தரி பிசரிஸின் நிர்வாகி ஒரு பழுத்த பழம் போல வயதானவராக இருப்பார் என்று எதிர்பார்த்த கீர்த்தனா அங்கே கம்பீரமான நடையுடன் இதழில் இருத்திய சிறு புன்னகையுடன் வந்த வாஞ்சிநாதனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மனம் விரும்பியவனே எதிரில் வரும்போது திகைத்து சிலையென அமர்ந்தவளை
உலகநாதன் அழைக்கவும் சட்டென்று சுதாரித்து எழுந்து நின்று தன் இரு கரங்களையும் தாமரை மொட்டு போல குவித்தவள் வணக்கம் சார் என்றாள். அதன் பிறகே மற்ற விஷயங்கள் உரைத்தது. ஓஹோ, இவர்தான் இந்த கம்பெனியின் எம்டி போல. இது தெரிந்திருந்தால் வராமல் இருந்திருக்கலாமே. என்ன இது, இவனை இனி பார்க்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொள்ளும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் பார்க்க நேரிடுகிறதே, இது கடவுளின் செயலோ என்று தடுமாறி போனாள். ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் ஒரே கணம்தான். பாரதியை பார்த்ததும் மனதில் இருந்த மலர்ச்சி பொங்கும் பாலில் தெளித்த நீர் போல ஆயிற்று. அதுவும் அவர்கள் பேச்சு மனதை ரணப்படுத்துவதால், இந்த கருப்பனுக்கு அவள் மேலதான் ஆசை போல, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் போல என்று தேவையில்லாத நினைப்பு வர நல்லா புரிஞ்சு போச்சு. இவ மேல விருப்பம் இருக்கிறதால தான் ஆபீஸ் வரை வந்து ஜாலியா பேசிட்டு போறாங்க என்று எரிச்சல் அடைந்தாள். பாரதி சென்றதும் அவர்களை உட்கார சொன்னவன் காபி சொன்னான். கையில் வைத்திருந்த பூங்கொத்தை கீர்த்தனா அவனிடம் தரவும், உலகநாதன் பார்க்காதவாறு அவனின் வலுவான விரல்கள் அவளின் வெண்ணை பிஞ்சு விரல்களை அழுத்தமாக தீண்ட அவனின் முதல் ஸ்பரிசம் கீர்த்தனாவை தடுமாற செய்தது. என்னவென்று புரியாத உணர்வு ஒன்று அவளை ஆட்கொள்ள அவனிடம் இருந்து கைகளை விலக்கிக் கொள்ள தோன்றாமல் நிற்கவும் மெல்ல அவளின் பஞ்சு விரல்களை வாஞ்சிநாதன் அழுத்தமாக பற்றினான். பூங்கத்தின் பின்னால் நடக்கும் கைகளின் விளையாட்டை அறியாத உலகநாதனோ, சார், மிகவும் நன்றி சார், உங்க நன்கொடை எங்களுக்கு பெரிய போனஸ் சார், உங்களை வர சனிக்கிழமை எங்கள் பள்ளி விழாவுக்கு அழைக்க வந்திருக்கிறோம் என்றதும் தான் கீர்த்தனா சுதாரித்து கைகளை அவசரமாக மீட்டு கொண்டாள். அதற்குள் உலகநாதனின் செல்போன் இனிமையாக சினுங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், டேக் யுவர் ஓன் டைம் என்று வாஞ்சிநாதன் சொல்ல செல்லை எடுத்துக்கொண்டு எழுந்த உலகநாதனுடன் கீர்த்தனாவும் விழ, கீர்த்தனா மேடம், டவர் கிடைக்கல, நான் வெளியில போய் பேசிட்டு வர்றேன், நீங்க சாரால சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற விழாவில் கலந்துக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க என்று வெளியேறவும் செய்வது அறியாமல் கீர்த்தனா நாற்காலி நுனியில் அமர்ந்து தவிப்புடன் வாஞ்சிநாதன் என் பார்வையை தவிர்க்க வேறுபுறமாக பார்த்து கொண்டிருக்க ஒரு புன்முறுவலுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்த வாஞ்சிநாதன் குரலில் கேலியுடன், கீர்த்தனா என்ற ஒற்றை சொல் பதிலாக வர, முதல்ல ஒரு கண் டாக்டர் கிட்ட போய் உங்க கண் பார்வையை சரி செய்யலாமா என்றதும் ஒன்றும் புரியாமல் குழப்பமாக அவனை பார்த்தவள், ஏன் டாக்டரை பார்க்கணும், இல்ல நான் இங்க உங்க எதிரிலேயே இருக்கேன் தெரியுது என்றாள் விரைப்புடன். அப்புறம் ஏன் சுவரை முறைச்சு பார்த்தியா என்றதும் இதனோரம் சிறு முறுவல் ஒன்று வெளிப்பட்டு அவளின் முக அழகை மெருகேற்றியது. கீர்த்தனா, யூ லுக் பியூட்டிஃபுல் என்றதும் முகம் மாற, வாட் நான்சென்ஸ் என்று சீறினாலும் உள்மனம் அவன் பாராட்டை உவகையுடன் ரசித்தது. அவனை மடக்கும் விதமாக வர்ற போற பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து ஜொல்விட்டு அவங்க அழகை ரசிக்கிறதே வேலையா போச்சு எனவும், ஹலோ மேடம், அப்படி யாரை நாங்க ரசிச்சு பார்த்தோம், உன்னை தவிர பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தியை பிக்கப் பண்ணி அவளை ஆபீஸ் அழைச்சிக்கிட்டு வந்து குத்தடிச்சு சகிக்கல எனவும், ஏய் என்ன சொன்ன என்று அவன் கோபமாக எழவும் அவளும் சட்டென்று சுதாரித்து எழுந்து கொண்டாள். ஐயோ, அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டோம் போல இருக்கிறதே, போச்சு, நம்மை பற்றி என்ன நினைப்பான் என்று கீர்த்தனா திணறும் போது அவளின் அருகே வந்தவன் அவளின் மெல்லிய தோள்களை பற்றி சேரில் அமர வைத்தான். என்ன இது என்று கீர்த்தனா சீரும் போதே அவளின் கண்களை ஊடுருவி பார்க்க அந்த கரிய காந்தம் போன்ற கண்களில் நுழைந்த ஏதோ ஒன்று கீர்த்தனாவை பேச விடாமல் செய்தது. மந்திரத்துக்கு கட்டுண்டது போல அவனையே இமைக்காமல் அவள் பார்க்க பார்வைகளின் வீரியத்தில் இரு இதயங்களும் சொல்லாமல் கொள்ளாமல் இடமாறி கொண்டன. நெற்றியிலும் மோவாயிலும் பொடித்த வியர்வை துளிகளை ஒற்றியெடுக்க பரபரத்த கைகளை சிரமப்பட்டு அடக்கினான் வாஞ்சிநாதன். பின் ஒற்றை புருவம் தூக்கி அவளை பார்த்தவன், கீர்த்தனா, பாரதி உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாளோ, அவ என் அத்தை பொண்ணுதான், அழகா இருக்கால்ல என்றதும் விருட்டென்று அவனை தள்ளி கொண்டு எழுந்து கதவருகே சென்றாள். ஏஞ்சல், சனிக்கிழமை என்னால வர முடியுமான்னு உலகநாதன் கேட்க சொன்னாரே, ஆமா, உங்களால வர முடியுமா? கண்டிப்பா, சனிக்கிழமை மட்டும் இல்ல, உன் கூட வாழ்க்கை முழுவதும் வர தயார்தான் கீர்த்தனா. வேற வேலை இல்லையா உங்களுக்கு?
உன் சம்மதம் பெற்று உன்னை கல்யாணம் செய்துக்கிறது தான் என் லட்சியமே. வெறும் பகல் கனவு இல்ல கீர்த்தனா, கனவு ஒரு நாள் நனவாகும். அர்த்தமில்லாத பேச்சு என்று கீர்த்தனா கதவை திறக்க முயன்றாள். அது மிக கடினமான புஷ்பேக் டோர் என்பதால் அவளால் எளிதில் திறக்க முடியவில்லை. அல்லது அவள் இருந்த படபடப்பான மனநிலையில் அதை வேகமாக இழுக்க முடியவில்லை போல. தவிப்புடன் வாஞ்சிநாதனை பார்க்க அவனோ இதமான குரலில், இரு கீர்த்தனா, நானே வரேன் என்று அவன் எழுந்து வர, இன்னொரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று கீர்த்தனா பலமாக இழுத்த வேகத்தில் கதவு படியரென்று திறக்க, அதே சமயம் வாஞ்சிநாதன் கீர்த்தனா பின்னால் வர, கதவு திறந்த வேகத்தில் கீர்த்தனா நிலை தடுமாறி விழ அவளை பூ போல தாங்கிக் கொண்டான் வாஞ்சிநாதன். அவனின் கைகள் அவளின் இடையை அழுத்தமாக பிடித்திருக்க, கிட்டத்தட்ட அவன் மேலே சாய்ந்திருந்தாள் கீர்த்தனா. முதலாக தங்களுக்கு நிகழும் ரசாயன மாற்றங்களால் இருவருமே தங்களை மறந்த மோன நிலையில் மெய்மறந்து நின்றனர். விலகவும் தோன்றாமல் இப்படியே இந்த உலகம் உறைந்து விடாதா என்று கீர்த்தனா பிரமித்து நின்றாள். கீர்த்தனாவின் அருகாமை அவளிடம் இருந்து வீசிய மனம் வாஞ்சியின் மனதை கிறங்க செய்தது. கீர்த்தனா, இன்னுமா என் மனசு புரியல உனக்கு என்று கிறக்கமான ஏக்கத்துடன் வாஞ்சிநாதன் கேட்கவும், அதுவரை கனவில் சஞ்சரித்துக் கொண்டு இருந்தவள் சுதாரித்து அவனிடம் இருந்து விலகி வெளியே வந்தாள். உலகநாதனும் செல்லில் பேசிவிட்டு வர அவரிடம் சென்றவள் உடலில் எழுந்த பரபரப்பையும் நடுக்கத்தையும் மறைத்தவாறு, சார், நான் வெளியிலே போய் ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்க்கிறேன் என்று அவரின் பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியே சென்றாள். வாஞ்சிநாதனிடம் விடை பெற்று உலகநாதன் வரவும் ஆட்டோ ஒன்று வரவும் சரியாக இருந்தது. கீர்த்தனா மேடம், ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு வந்துட்டீங்களே என்று உலகநாதன் அவளிடம் தரவும், குட்டி சுவர் ஒன்றில் தலையை முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. தன் நிலை மறந்து அவன் கையணைப்பில் நின்ற கோணமே மனக்கண்ணில் நிழலாட, பேசாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டவளை பார்த்த உலகநாதன், என்ன மேடம் என்று அக்கறையாக விசாரிக்க, லேசா தலை வலிக்குது சார் என்று ஆட்டோ சீட்டில் தலை சாய்த்து கொண்டாள். அன்று முழுவதும் அவளின் கவனம் சிதறியபடியே இருக்க, வீட்டிலும் இயல்பாக இருக்க முடியவில்லை அவளுக்கு. அவளை உற்று பார்த்த கற்பகமோ நக்கலாக, என்னடி மூஞ்சி பேயறைஞ்ச மாதிரி இருக்கு என்று கேட்க, தலைவலி பெரியுமா என்றதும் அமுதாவும் குருநாதனும் அர்த்த புஷ்டியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இயந்திர கதியில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு படுக்கையில் விழுந்ததும் அழையா விருந்தாளியாய் அவளின் நினைவுகள் அவளின் அனுமதி இல்லாமல் இதய வீட்டை ஆக்கிரமிக்க, உறக்கம் வராமல் வெகு நேரம் புரண்டு படுத்தாள். இனி அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது என்று மனதில் சங்கல்பம் எடுத்தவளுக்கு தெரியவில்லை, பின்வரும் நாளில் ஏற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவன் அவளிடம் தன்னை மணந்து கொள்கிறாயா என்று கேட்டபோது உடனே மணக்க சம்மதம் என்று கூறுவோம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாள். இதைத்தான் பெரியவர்கள் விதி வலியது என்று சொன்னார்களே. தொடரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.